Taste the Daily. தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் தமிழகம் முழுவதும் ஊராட்சி செயலாளர்களாக பணியாற்றி வருபவர்கள் தான் தற்போது 8வது நாளாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்களது கோரிக்கை என்பது அண்மையில் கடந்த 3ஆம் தேதி தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிவித்தது. அதாவது தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 2018ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வரும் தங்களுக்கு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும், ஆனால் இதுவரையில் தங்களை இந்த தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கவில்லை என கூறிதான் இந்த தொடர் போராட்டத்தை ஊராட்சி கிராம செயலாளர்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 12,000க்கும் அதிகமான ஊராட்சி கிராம செயலாளர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இவர்களை மட்டும் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தமிழக அரசு இணைக்காமல் விட்டுவிட்டதை கண்டித்துதான் தொடர்ந்து 8 நாட்களாக தமிழக அரசை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 8 நாட்களாக பணிகளுக்கு செல்லாமல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை தமிழக அரசுக்கு எதிராக நடத்தி வரக்கூடிய நிலையில் இவர்களது போராட்டத்துக்கு அரசு உரிய பதில் அளிக்காமல் போராட்டத்தை ஒடுக்கும் நோக்கத்தோடு நேற்று தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து இவர்களுக்கு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. அனைவருமே பணிக்கு திரும்பவில்லை என்றால் உங்களது ஊதியம் பிடித்தம் செய்யப்படும், அதாவது நோ பே நோ சேலரி என்ற ஒரு அடிப்படையில் உங்களுக்கு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்ற ஒரு அறிக்கை இவர்களுக்கு வந்திருந்தது. ஆனால் இவர்கள் தமிழக அரசின் இந்த கடிதத்தை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தங்களது போராட்டம் நிறைவேறும் வரை தமிழக அரசுக்கு எதிரான இந்த கண்டன முழக்கங்களை நாங்கள் எழுப்புவோம் என்று கூறிதான் இன்று நூதன முறையில் முகத்தில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு தமிழக அரசுக்கு நூதன போராட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். ஊராட்சி செயலருக்கு